ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் கேரளா ஸ்பெஷல், எஸ்பெஷலி கேரளா சத்யாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு 200 கிராம் பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, நான் இப்போ 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். லேட்டராக நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ குக்காகி வரணும். ஸோ இதை ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 1/4 கப்பு. இது கிராம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 50 கிராம்ஸ் உள்ளே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பச்சடியோட கலர் மாறாமல் நல்லா கிடைக்கும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அண்ட் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு இப்போ நம்ம பீட்ரூட்டில் சேர்த்துடலாம். பீட்ரூட் ஃபஸ்ட்டு எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்து இதை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட்க்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ நம்ம சேர்த்த உப்பு பத்தலை. ஸோ இன்னொரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட பச்சை வாசனையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1/2 கப்பு தயிர் திக்காக லேசாக நான் ஒரு ஃபோக்கில் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். இவ்வளோதான், பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தடுக்கா பேனில் கோகோனட் ஆயில் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பீட்ரூட் பச்சடி
ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஓணம் சத்யாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம் இந்த பீட்ரூட் பச்சடி. அதே மாதிரி உங்களுக்கு ஓணம் சத்யாவில் என்ன ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.